எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. இன்றைக்கி வந்து த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 6:30 ஷோக்கு சாய் ரத்னா தேட்டர் நெய்வேலி. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரில. எப்படி இருந்தாலும் மழையில் நினச்சிட்டா போய் பார்த்துடணும். இன்றைக்கி ரொம்ப நாளாக டைமே கிடைக்கல. பிளான் போட்டுட்டே இருந்தோம், மிஸ் ஆகிட்டே இருந்தது. கோயில் திருவிழா, அப்புறம் மரக்கன்று நடுறது அப்படின்ட்டு நிறைய மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் மழை. இப்போ கிளம்புனா கரெக்டாக மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே மழையில் நினச்சிட்டா போய் நீ பார்த்துடணும். ஃபினிக்ஸ் சார், கொஞ்சம் மழை நிற்கணும்னு வேண்டிக்கேண்டா. நான் போய் படம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ தான் பைரவர், நீ வேண்டிகிட்டே கடவுள் வர்ண பகவான் சீக்கிரம் மழையை நிறுத்தி வைப்பார். ஏன்டா ஃபினிக்ஸ் தங்கமே, சீக்கிரம் வேண்டிக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன் படம் பார்க்க, ஜனநாயகம் படத்துக்கு. நீ வரியா? ஹை இங்கே படுறா ஃபினிக்ஸ் சார். ஹை நீ வரியா? போகலாமா படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு, சிஎம் விஜய் படத்துக்கு, சிஎம் விஜய் ஜனநாயகன். சரியா? நீ மழையில் நனைஞ்சிட்டு எப்படியாவது போய் பார்த்துடணும் படத்தை. அங்கே வேறு உள்ளே வேறு ஏசியை வேறு ஃபுல்லாக வச்சுருப்பானுங்களே. இது வேறு குளிரும், மழையில் நனைஞ்சிட்டே போகிறதுனால. இங்கே பாருங்க, பாதி நினச்சிட்டேன். தேட்டருக்கு வந்தாச்சுங்க. சாய் ரத்னா தேட்டர் மெயின் பஸாருக்கு வந்தாச்சு. நானும் குமாரி பாட்டியும் 2 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இதனால் ஃபஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு முன்னாடி தான் ஃப்ரண்ட்டில் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் 1 வாரம் கழிச்சு வந்தோம். 1 வாரம் கழிச்சு வந்து ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, தேட்டருக்கு முன்னாடி தான் இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். தேட்டருக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் பின்னாடி இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீன். இதான் சாய் ரத்னா. பின்னாடி பார்க்கிங் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். வாங்க. ஸ்ரீ நிதி ரத்னா சினிஃப்ளெக்ஸ் வந்தாச்சு. நானும் குமாரி பாட்டியும் உள்ளே போகிறோம். உள்ளே எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க போய் பார்த்துட்டு ரிவ்யூ தரமாக போடுவாங்க. குமாரி பாட்டி தான் ரிவ்யூ சொல்லுவாங்க. தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்து தான் இன்றைக்கி வந்தது. ஃபஸ்ட்டு சீட்டு தான் காலியாக இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ரோ கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி 1ஆம் தேதி ஆகஸ்ட்டு. ஆனால் பயங்கர ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. எப்பயுமே நீ சொல்கிற பற்றி தெரியாது. One last dance. Okay.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ தான் முடிஞ்சுது. இன்டர்மிஷன் வெளில வந்திருக்கோம் பாருங்க. பின்னாடி எல்லாம் இப்போ தான் வெளில நின்றுருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது சொல்லு. சூப்பராக இருந்தது. ஆ சூப்பராக நல்லா இருந்தது படம். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லு. சூப்பராக இருந்ததுன்னா எல்லாம் சூப்பராக தான் இருக்குறாங்க. சூப்பராக தைரியம் அதிகமாக வருது படத்தை பார்த்ததும். படத்தை பார்த்து தைரியம் வருதா அதிகமாக? சரி சரிவா. ஐஸ்கிரீமோ பாப்கார்ன் சாப்பிடலாமா? இங்கே பாருங்க, நானும் குமாரி பாட்டியும் ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்க்க ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் சூப்பர்ல. சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூ ஃபுல்லாக சொல்லணும் படம் எப்படி இருக்குன்ட்டு. கடைசி படம் ஜனநாயக படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குது. வெளிநாட்டு படம் மாரி இருக்குது. ஹாலிவுட் படம் மாரி சூப்பராக நல்லா இருக்குது. ஆனால் பொம்பளைங்களுக்கெல்லாம் லேடிஸுக்கெல்லாம் நல்லா தைரியம் வரும். இப்போ தமிழ்நாடு நல்ல முறையில் ஆட்சி நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம். படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்காரு. அச்சுனோத் வேறு லெவலு. படம் கண்டிப்பாக 500 கோடி மேலே வசூல் பண்ணிடுவோம். பயங்கரம். இன்றைக்கி சாட்டர்டே ஒரு வாரம் கழிச்சு வந்தோம். சாட்டர்டே அன்றைக்கி வந்திருக்கோம். சரி கூட்டம் இருக்காதுன்னு பார்த்து வந்தால் ஹவுஸ்ஃபுல்லு. நான் வேறு ஃபஸ்ட் ரோவில் தான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. இப்படியே போய் அண்ணாந்து பார்த்து கழுத்து வழியாக வந்துருச்சு. முன்னாடியே நான் டிக்கெட் பார்க்காம விட்டு ஆன்லைனில். படம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். செம்மையாக இருந்தது படம். ரிவ்யூ போடுறேன் இப்போ வருமாருங்க யூடியூப்பில்.